யாராக இருந்தான் சொல்லலாம். ஒரு திருப்புக்கு பல திருப்பு யோசிக்காங்க. ஒரு திருப்பு பல திருப்பு யோசிச்சு பாருங்கள். ஆண்டவன் சாதாரணப்பட்டவன் அல்ல. இந்த 3000 கோடிகள் ஒவ்வொரு மதியிலே அமர்ந்திருக்கிறானே ஆத்தாங்கரை சுடலை என் மூவாத்தங்கர தெய்வம் என் வேம்படி உடலை வாயாண்டி கருத்த வாங்கி வாயாண்டி என்று சொன்னா சொல்லி வரம் கொடுப்பா. அவரை நம்பியவருக்கு அவர்தான் நடராஜன். நம்பாதவருக்கு அவன் தான் யமராஜன். அவன் அப்படி சொன்ன போது வரலாறு வங்காளி தலைவர் எல்லாம் சேர்ந்து கடவு செய்தார் யாரு முகம் அவர் என்ன சொல்கிறார்? வாயாண்டி சொல்ற ஐயா, நீ இருப்பது உண்மையானா? தெய்வமா இருந்தா கேளு, மண்ணா இருந்தா பிடி மண்ணா எப்படியே இரு. தெய்வமா இருந்தா கேளு, கல்லா இருந்தா நீயே கேளு என்று என் ஆண்டவர் வாயாண்டி முன்னாலே சபதம் அழகாக சாபம் அழகாக விட்டார் அல்லவா? சத்திய பிரம்மானன் செய்கின்ற போது வாயாண்டிக்கு கண்ணெல்லாம் சிவந்தன. கடும் கோபமாகி சத்திய பிரம்மானன் செய்துவிட்டு கொண்டு வந்த சாப்பாடு அழகாக சாப்பிட வேண்டும் என்று அழகாக எடுத்தார்கள் அல்லவா? எடுத்து அவுத்து பார்த்துக்கின்ற போது என்னாச்சு? சூறாவளி காட்சி போல் சுழற்றி அடித்து என் ஆண்டவன் வாயாண்டி அருளால் சோத்திர மண்ணும் கல்லுமாக விழுகிறது. அப்பமா நினைச்சாங்களா வாயாண்டி ஒரு அருள் என்று அறியாம தெரியாம தலைமார்கள் வண்டி போட்டு மீண்டு வாடார்கள். ஆத்திரை அழகா சோத்தை அள்ளி விட்டு அள்ளி தண்ணீர் குடித்து வண்டி போட்டு வருகின்ற போது அந்த வண்டிக்கு கொழுத்த கிடாவா இருக்கும். காதுங்கடா கொழுத்த கிடா கிட்டத்தட்ட வெள்ளாட்ட கிடா சாதாரண கிடாவா கொம்பு திருக்கு போட்ட கிடாவா கொம்பில் அழகாக வெள்ளி பூன் மாட்டி மாதாப்பு மாடு கட்டி மாயாண்டி நினைத்து 16 வங்காளிகள் ஒய்காடு நகரத்துக்கு அழகாக கொண்டு வந்து அந்த ஒய்காட்டிலே 16 பங்கு தலைவாரிடம் பங்கு போடுகின்ற போது 16 பங்கு வைத்தார். 16 பங்கு வைத்து பங்களுக்கு நேரம் ஆண்டவர் வாயாண்டருளால் முதல் பங்கெடுக்கும் போது முதல் ஒரு பங்கு குறைகிறது. அப்பதான் நினைச்சாங்களா? நினைக்கல.